அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி எந்த தேதியில் வருகின்றது, எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், குலதெய்வ வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகா சிவராத்திரி என்றைக்கு வருகின்றது அப்படின்னா மாசி 14ஆம் தேதியும் பிப்ரவரி 26ஆம் தேதியும் 26/2/2025 புதன்கிழமை அன்று நமக்கு வருகின்றது. இந்த நாளன்று நம் யாருடைய வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னா சிவபெருமானுடைய வழிபாடை நம் செய்ய வேண்டும். அடுத்ததாக முக்கியமான வழிபாடு நம் குலதெய்வ வழிபாடு. அவரவர்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த நாள் ஒரு நாள் வழிபாடு செஞ்சால் போதும், இந்த வருடம் முழுவதும் நம் வழிபாடு செய்ததற்கான பலன் கிடைக்கும். எல்லோருமே இந்த நாள் என்று குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாட்கள் ஒரு சில பேருக்கு மாறுபடும். அதாவது மகா சிவராத்திரி அன்று ஒரு சில பேர் குலதெய்வ வழிபாடு செய்வாங்க. மறுநாள் அமாவாசை வரும். அந்த அமாவாசை தினத்தன்று ஒரு சில வழக்கப்படி வழிபாடு செய்வாங்க. இந்த நாள் இந்த மகா சிவராத்திரி ப்ளஸ் அமாவாசை இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் அவரவர்களுடைய குலதெய்வத்தை கும்பிடுவதற்கு சிறப்பான நாள். குலதெய்வம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே மாறுபடும். எல்லாருக்குமே ஒரே நாளாக கும்பிடுவதற்காக நாள் அமைந்திருக்கிற நாளே மகா சிவராத்திரி தான். இந்த மகா சிவராத்திரி அன்று குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது சிவபெருமான் ஆலயத்திற்கோ நம்ம போயிட்டு வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. இப்போ சிவராத்திரி பார்த்திங்கன்னா இரவு தூங்காமல் இருந்து நமக்கு 4 கால பூஜை நடக்கும் சிவராத்திரி அன்று இரவு. அதாவது இந்த பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டாலே நமக்கு அவ்வளோ நல்ல பலன் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் என்னென்ன அப்படின்னா, அபிஷேகத்திற்கு அரிசி மாவு கட்டாயமாக வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. அதாவது பச்சரிசி மாவு ப்ளஸ் நம்ம விபூதி வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். வில்வ இலை, பால், தயிர் அபிஷேகம் நம்மளால் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுங்க. சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தது பார்த்திங்கன்னா விபூதி அல்லது அரிசி மாவு. இந்த 2இல் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தா கூட போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா வில்வ இலை கிடைக்குது அப்படின்னா வாங்கிட்டு போங்க. போயிட்டு சிவபெருமான வழிபாடு செய்துட்டு வாங்க. உங்களுக்கு நினைத்தபடி அப்படியே நடக்கும். இப்போ குலசாமி கோயிலுக்கு நாங்கள் அன்றைக்கு போயிடுவோம் அப்படி இருப்பவர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை மனமுருகி பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்துட்டு வாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டியது அனைத்துமே செய்துவிட்டு வாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். அதாவது தேங்காய் பழம் உடைத்து வழிபாடு செய்பவர்கள் இருப்பாங்க. நிறைய பேர் பொங்கல் வைத்து வழிபாடு செய்பவர்கள் இருப்பாங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த நாளன்று சிறப்பாக வழிபாடு செய்துட்டு வாங்க. இந்த ஒரு நாள் வழிபாடு தான் உங்களுக்கு ஒரு வருஷத்திற்கான பலன் கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த ஒரு நாள் வழிபாடு மிகவும் முக்கியம். வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தராவது கட்டாயமாக குலசாமி கோயிலுக்கு போக வேண்டுகின்ற ஒரே நாள் மகா சிவராத்திரி தான். கட்டாயமாக எல்லார் வீட்டில் இருந்து ஒவ்வொரு ஆளாவது கட்டாயமாக போகணும். முடிந்த அளவுக்கு குடும்பமாக போயிட்டு வருவது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு சூழ்நிலை நமக்கு அதற்கு ஒத்து வரலை அப்படின்னா யாராவது ஒரு ஆளாவது போயிட்டு வரணும். இந்த மகா சிவராத்திரி நாள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான நாட்களாக கருதப்படுது. மகா சிவராத்திரி அன்று நம்ம வீட்டிலே இருந்தபடி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, சிவபெருமானுடைய படம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. இப்போ குலதெய்வ வழிபாடு வீட்டில் இருந்தபடி எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா, உங்கள் குலதெய்வ படம் இல்லைன்னா ஒரு நிறைய சம்பில் தண்ணீர் வைத்து அதில் கொஞ்சம் பூக்கள் போட்டு அலங்காரம் செய்துட்டு அதற்கு முன்னாடி ஒரு தீபத்தை அகல் தீபம் ஏற்றி வைத்துட்டு நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்துட்டு உங்கள் குலதெய்வத்தோட பேர் இருக்குது பார்த்தீங்களா, அதை 108 முறை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் குலசாமியோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். ஒரு சில பேரால் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை அமைந்திருப்பவர்கள் அனைவருமே அந்த நாள் வீட்டில் இருந்தபடியே குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. இப்போ வீட்டில் இருந்தும் என்னால் குலதெய்வ வழிபாடு பண்ண முடியல, மாதவிடா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி இருப்பவர்கள் உங்கள் மனசில் உங்கள் குலசாமியை அன்றைக்கி நினச்சிக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்க மற்றவர்கள் யாராவது போயிட்டு வரணும்னா போயிட்டு வரலாம், தாராளமாக போயிட்டு வரலாம். போக முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே குலதெய்வத்தை மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவங்களுடைய பேர் அதாவது அவங்களுடைய நாமத்தை நம்ம சொல்லிக்கொண்டு இருந்தாலே போதும். அவங்களுடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு செய்கிறோம் நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னா, நமக்கு தடைகள் விலகும், திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும், வீட்டில் சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும், தொழில் சிறப்பாக நடக்கும். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அந்த பிரச்சனை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி குலதெய்வத்துக்கு மட்டும்தான் இருக்கின்றது. ஏன்னா நமக்காக இருக்கிறது குலசாமி மட்டும்தான். நமக்காக எப்படி ஒரு தாய் தந்தை துடிக்கிறாங்களோ அதே அளவுக்கு தான் நம்ம குலதெய்வமும் துடிப்பாங்க. நமக்கு எதுனா ஒன்று அப்படின்னா அவங்க அதற்கு முன்னாடி நின்று சரி பண்ணுறதுக்கு முயற்சி செய்வாங்க.
நம்ம வந்து குலதெய்வத்தை வந்து கும்பிட்டால் மட்டும்தான் நமக்கு மும்மூர்த்தி தேவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். அதாவது சிவபெருமான், பெருமாள், பிரம்மன் இவங்க 3 பேரோட ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் அப்படின்னா நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். மும்மூர்த்தி தேவருடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கே குலசாமியோட அருள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அவர்களை வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் நமக்கு இவர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். அதனால் குலதெய்வத்தை வந்து நம்ம வந்து மனசார கும்பிட வேண்டும். அவர்கள் தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிறத நம்ம நினைத்து கொண்டு நம்ம வழிபாடு செய்யும்போது அவர்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும். எல்லா பிரச்சனைகளும் தீரும். குலசாமி நம்ம வீட்டில் எங்கே இருப்பாங்க அப்படின்னா தலைவாசலில் இருப்பாங்க. அதாவது நிலைவாசல் சொல்லுவாங்க இல்லையா, அங்கே தான் நம்ம குலதெய்வம் நமக்காக காத்துட்ருப்பாங்க. நம்மளுக்கு வந்து காவல் தெய்வமாக இருப்பாங்க. அதாவது நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து நிலைவாசல் எங்கேயாவது போகும்போது தடுத்தது அப்படின்னா நம்ம வந்து போகக்கூடாது. ஒரு 5 நிமிடம் வந்து உக்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எதற்காக அப்படின்னா அந்த நிலைவாசலில் தான் குலதெய்வம் இருக்காங்க. நமக்கு ஏதாவது ஒரு போகிற காரியம் நமக்கு அந்த இடத்துல வந்து சரியாக அமையாது. ஏதாவது ஒரு பிரச்சனையில் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படிங்கிறது இருக்குன்றது அப்படின்னா அந்த நிலைவாசல் நம்மளை தடுத்துரும். நிலைவாசலில் நம்மளுடைய குலதெய்வம் இருப்பாங்க. நமக்கு அந்த இடத்துல வந்து நிலைவாசலை வந்து தட்டி நம்ம எங்கேயுமே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்வதற்கு காரணமே வந்து நம்ம நிலைவாசலில் தான் குலசாமி இருப்பனால. ஏன்னா அங்கே தான் காவல் தெய்வம் நமக்கு இருப்பாங்க. அதாவது நம்ம வீட்டில் வந்து நல்லதோ கெட்டதோ எல்லாமே நிலைவாசல் வழியாக தான் வீட்டுக்குள்ளே வரும். அவங்கள தாண்டி தான் நமக்கு எல்லாமே வரும். அதனால் குலதெய்வத்தோட அருளோடு தான் நம்ம வீட்டுக்குள்ளே நல்ல சக்தி வரும், கெட்ட சக்தி தடுத்து நிறுத்தப்படும். அதனால நம்மளுடைய குலசாமி எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா நிலைவாசலில் தான் இருப்பாங்க. அதாவது தலைவாசல் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அது ஒரு உயிரோட்டமானது அந்த வாசலை பார்த்தீங்கன்னா. அதனால தான் நிலைவாசல் வந்து நல்லா பராமரிக்கணும் அப்படிங்கிறது சொல்வதற்கு காரணமே இதுதான். அதே போல் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம நிலைவாசலை தடுத்து நிறுத்தி நம்ம அதற்கப்புறம் நம்ம வம்புக்குன்னே நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு நடந்துடும். அது வந்து அனுபவமாக இருப்பவர்களுக்கு அது தெரியும். அதாவது அந்த மாதிரி தடுத்து போயிட்டு அங்கே அனுபவிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தெரியும். ஒரு சில பேருக்கு அந்த அனுபவம் இல்லை அப்படின்னா தெரியாமல் தான் இருக்கும். நிலைவாசலில் மட்டும் தடுக்குது அப்படின்னா ஒரு 5 நிமிடம் மறுபடியும் வீட்டுக்குள்ளே போயிட்டு உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போங்க. அதாவது நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா 1 செகண்ட் போதும். அந்த 1 செகண்டை வந்து நம்ம முன்னாடி போயிருந்தால் நமக்கு ஆபத்து இருக்கும். அதே 1 செகண்ட் லேட்டாக போனால் அந்த ஆபத்துலேருந்து நம்ம தப்பிச்சிருப்போம். அதுக்கு தான் அந்த நிலைவாசல் தட்டுச்சுன்னு நம்ம போகக்கூடாது சொல்கிறேன். நம்ம குலசாமி அங்கே தான் இருப்பாங்க, பூஜை அறையிலையும் இருப்பாங்க. நம்ம வீடு முழுவதும் அவங்க தான் இருப்பாங்க. நம்ம இருன்னு சொன்னாலும் இருக்கத்தான் செய்வாங்க, வேணான்னு சொன்னாலும் இருக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா அது அவங்களுடைய கடமை. நம்ம குலத்தை காக்கின்ற கடவுள் வந்து குலதெய்வத்திற்கு மட்டும்தான் உண்டு. அவங்க நம்மளை காக்கின்ற தெய்வம் தான் நம்மளுடைய குலதெய்வம். அதனால் வந்து நம்ம குலசாமி வந்து நம்ம கும்பிட்றதுனால இன்னமும் அவங்களுடைய மனம் வந்து மகிழ்ந்து அவங்க நமக்கு வந்து அருளும் ஆசீர்வாதமும் கொடுப்பாங்க. அதனால் குலசாமி எல்லாருமே வழிபாடு செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.